அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆன்சர் ரைட்டிங் சீரிஸை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் நாம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து அந்த கொஸ்டினை எப்படி நாம ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம 2023 இருக்கக்கூடிய பேப்பர் 1 கொஸ்டின் நம்பர் இ. Do you think the boundary line between ethnicity and race is blur? Justify அப்படின்னு கேட்குறாங்க. எத்னிசிட்டினா என்ன, ரேஸ்னா என்ன? எத்னிசிட்டினா நம்ம ஒரு இனக்குழுவாக இருப்போம். ரேஸ்னா என்ன, நிறம் சார்ந்து ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்போது அமெரிக்காவில் இந்த ரேசிசம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஊரில் எப்படி ஒரு கம்யூனிசம் இருக்குதோ மதவெறி இருக்குதோ, அதே போல் இந்த கேஸ்ட் சாதி வெறி இருக்குதோ, அதே போல் மேலை நாடுகளில் இந்த ரேசிசம் அப்படிங்கிறது நிறவெறி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த எத்னிசிட்டிக்கும் ஒரு இனத்துக்கும் நிறத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பவுண்டரி இருக்குது இல்லையா, அது வந்து பிளர்டாக இருக்குதா, இல்லை ஒரு அந்த பவுண்டரி லைன் வந்து ரொம்ப தின்னாக இருக்குதான்னு கேட்குறாங்க. தின்னாக இருக்குதா, பிளர்ராக இருக்குதா அப்படிங்கிறது தான் வந்து கேட்குறாங்க. நீ நினைக்கிறியா அப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜஸ்டிஃபை பண்ணு அப்படின்றாங்க. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இந்த படம் பிரின்ஸ்னு ஒரு படம், சிவகார்த்திகேயன் ஒரு படம் வந்திருக்கும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு ஃபார்வேர்டு திங்கிங். அது அந்த படம் வந்த புதுசில் அது என்னடா இது நல்லாலே அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த படத்தை நான் பார்த்துக்கும்போது தான் ஆமாம் இல்லை கரெக்டான ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னாலிட்டியுமே ஒரு விஷயமா அதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், இந்த நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு எப்படி இந்த வேர்ல்டு வார்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது, பல கோடி மக்கள் இறந்து போகிறதுக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறது அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே போல தான் இது. இனி எப்படி ஒரு நான் இந்த சாதி சேர்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதாவது அந்த ரேடிக்கலான ஒரு திங்கிங் வந்து எப்படி உங்களை குற்றங்கள் செய்ய தோணுதோ, அதே போல் என்னுடைய நாடு அப்படிங்கிறது அந்த தீவிரத்தன்மை, ரேடிக்கலிசம், கரெக்டா பாசிசம் அப்படிங்கன்னு சொல்லிடுவாங்க. பாசிசம் யார் உருவாக்கியிருப்பாரு? முசோலினி தான் வந்து உருவாக்கியிருப்பாரு. பாசிஸ்ட்னா என்ன, ஒரு ரேடிக்கல் நேஷனலிசத்தை தான் வந்து பாசிசம்னு சொல்லுவாங்க. அதாவது தீவிர நாட்டுப்பற்று. ஒரு தீவிர நாட்டுப்பற்று இருக்கும்போது என்ன ஆகுனா, எல்லாரையுமே வந்து அழிக்கணுன்ற ஒரு எண்ணம் உருவாகும் இல்லையா, அந்த ரேடிக்கல் அந்த நேஷனலிசம் தான், அந்த பாசிசத்தை தான் வந்து முசோலினி எடுத்திருப்பாரு. ஸோ அதனால தான் வந்து இருக்கக்கூடிய சில கட்சிகளை நாம ஃபாசிஸ்ட் கண்ட்ரி, ஃபாசிஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோல் நமக்கு அந்த வித்தியாசம் தோணுது இல்லையா. இப்போ நீ சாதி வந்து ரொம்ப தீவிரமானது, அதன் மூலம் அது மனித குலத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறது போல தான் ஒரு தீவிரமான நாட்டுப்பற்றுமே அது ரொம்ப எதிரானது, உன்னை வந்து உன்னுடைய மூளையை வந்து மழுங்கடிக்க செய்யும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உனக்கு தோணுதா இல்லையா? ஸோ இந்தியாவிலே நம்ம எல்லா கொஷின்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு எதிரி நாடு எது அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், பாகிஸ்தான்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது, அது கிடையாது. இந்தியாவுக்கு எதிரி நாடுன்னு ஒன்றே கிடையாது. இந்தியா எல்லா நாடுகளையுமே நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷனாக தான் பார்க்குறோம். அப்படி தான் சொல்லணும். நம்ம வந்து இவங்க எதிரி அவங்க எதிரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. மற்ற நாடுகள் மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நம்முடைய இந்தியாவுடைய எதிரி நாடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் இந்தியாவை சில நாடுகள் வந்து எதிரி நாடாக பார்க்குறாங்க. அதுக்கு நாம் கவுண்டரிங் தான் கொடுக்குறோம். நம்மளுடைய நியூக்ளியர் டாக்டரினில் சொல்லியிருப்பாங்க, இந்தியா எந்த ஒரு நாடின் மீதும் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணவே மாட்டோம், அணுகுண்டு நாங்கள் யார் மேலேயும் வந்து பிரயோகிக்க மாட்டோம். அதுதான் நம்ம நியூக்ளியர் டாக்டரின், அணு ஆயுத கொள்கையை நம்மளுடைய என்ன. அப்போ நம்ம யாரையும் எதிரியாக பார்க்கறது இல்லை. அதே போல தான் இந்த தீவிர நேஷனலிசமும் வந்து ஒரு ஆபத்தானது இல்லையா. ஸோ அதே போல் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய இனம் என்னுடைய மக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், அதே போல் இந்த நிறவெறியும் ஒன்று தானே, அந்த பவுண்டரின்றது கொஞ்சம் பிளர்டாக இருக்குது இல்லையா, ஒன்றும் அப்படிங்கிறது எண்ணம் தோணுது இல்லையா, அது ஜஸ்டிஃபை பண்ணுன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுக்கணுங்க, கொஸ்டினே ரொம்ப நேரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சாரி. ஸோ த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ரேஸ் அண்ட் எத்னிசிட்டி இஸ் கான்செப்சுவலி கிளியர். இந்த ரேஸுக்கும் எத்னிசிட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படிங்கிறது கிளியராக தான் இருக்குது. பட் ஆனால் அது ப்ராக்டிஸில் பிளர்டாக இருக்குதுன்றாங்க. ரேஸ் ட்ரெடிஷ்னலி ரெஃபர்ஸ் டு பயாலஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ். இந்த ரேஸ் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் ஃபீச்சருன்றாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய நிறத்தின் அடிப்படையில் ஸ்கின் கலர் ஆகட்டும், ஒயிட் எத்னிசிட்டி இஸ் லிங்க் டு ஷேர்டு கல்ச்சர், லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி அண்ட் கஸ்டம்ஸ். கரெக்டா பாருங்க, இந்த ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ் பயாலஜிக்கல், அதாவது ரேஸ்னா என்ன, ஸ்கின் கலர், அது வந்து பயாலஜிக்கலாக வர்றது. எத்னிசிட்டினா என்ன, எத்னிசிட்டி லிங்க் டு ஷேர்டு கல்ச்சர், நாங்கள் ஒரே மாதிரியான கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோம், லாங்குவேஜை ஃபாலோ பண்ணுறோம், ஹிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணுறோம், கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஹவெவர் sociologists argue that both are socially constructed categories, not biological factன்றாங்க. சுக்கா உங்களுக்கு புரியுதா? ரேஸ் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் ஃபீச்சர். அவன் வெள்ளையாக இருக்கிறான், இவன் கருப்பாக இருக்கிறான்,
உதாரணத்துக்கு நார்த் இந்தியா சவுத் இந்தியாவை சொல்லலாம். நார்த் இந்தியன் பீப்புள் எல்லாமே கலராக இருப்பாங்க, மீன்ஸ் வெள்ளையாக இருப்பாங்க. ஆனால் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து ஒரு மான் நிறமாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு பயாலஜிக்கல் ட்ரைட்ஸ். அதே போல் தான் எத்னிசிட்டியுமே வந்து ஒரு கல்ச்சர் ஓரியன்ட். நார்த்துக்கு சவுத்துக்குமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதா, அவங்க ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க, அவங்களுடைய கல்ச்சர் வேறு, அவங்களுடைய கஸ்டம்ஸ் வேறு. அதே போல் இவங்க இருக்கிறதும் வந்து ஒரு குறிப்பிட்ட இது விஷயம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் இவர் சோஷியல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டுமே ஒரு சோஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பட்ட உருவானது, அது பயாலஜிக்கலாக உருவானது கிடையாது அப்படின்றாங்க. த பவுண்டரி பிகம்ஸ் blurred because society often treat racial groups as cultural groups and vice versa. என்ன சொல்றாரு, இந்த சொசைட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரேசியல் குரூப்ஸை சொசைட்டியல் குரூப்ஸாகவும் சொசைட்டியல் குரூப்ஸை ரேஷியல் குரூப்ஸாகவும் கன்சிடர் பண்ணுது. அவங்களோட பிரிச்சுக்கிறாங்க, இது வேற அது வேறெல்லாம் அவங்க பாகுபாடெல்லாம் பண்ணுறது கிடையாது. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இன் யூஎஸ் ஆர் சீன் போத் இன் ரேஷியல் அண்ட் எத்னிக் டெர்ம்ஸ். கரெக்டு தானே? இப்போது என்னுடைய லாங்குவேஜை பேசுகிறவனை, என்னுடைய கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுறவனை நான் எத்னிசிட்டின்னு சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது அமெரிக்கன்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவங்க அமெரிக்கன்ஸ் தானே பார்க்கணும். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸை வேறு மாதிரியும் அந்த ஒயிட் அமெரிக்கன்ஸை வேறு மாதிரியும் பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் வருதா இல்லையா? நீங்கள் பாருங்கள், இப்போது ஆப்பிரிக்கன்ஸு எங்கேருந்து அமெரிக்கன்ஸே வந்து ஒரு மைக்ரேஷன் கண்ட்ரி தான். அமெரிக்கான்ற ஒரு நாடு, அதனுடைய அந்த எத்னிக் பீப்புள்னு கிடையாது. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேருந்து வந்தவங்க, அங்கே இருக்கிற ஆஃப்ரிக்கன்ஸ்லேருந்து ஸ்லேவ்ஸாக கொண்டு வந்தவங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க நீ எப்போ வந்தியோ அதே போல தான் அவங்களும் வந்தாங்க. பட் ஆனால் அவங்கள வந்து நீ உன்னுடைய எத்னிசிட்டியில் வந்து சேர்த்துக்கிட்டியா? கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸை எத்னிக்கலாகவும் ரேஷியலாகவுமே அவங்க வேறையாக தான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அது ஸோ இப்போ தான் ஜூஸையும் வந்து சொல்கிறாங்க, ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டியும் ரேஷியலும் வந்து ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்குது, ரெண்டுமே வந்து வேறு வேறு கிடையாது அப்படின்றாங்க. மோரோவர் பவர் ரிலேஷன்ஷிப் போத் ஐடென்டிட்டிஸ், டாமினன்ட் குரூப்ஸ் மே இம்போஸ் ரேஷியல் லேபிள்ஸ் ஆர் எத்னிக் குரூப்ஸ், turning cultural differences into racial ones. Thus, while analytically different, race and ethnicity overlap in real social life, making their boundary indistinct. அது என்ன சொல்கிறாங்க, அதுதான் திரும்ப ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எத்னிசிட்டியும் ரேஸும் வந்து வேறு வேறையாக பார்த்தாலும், ஆனால் சில டாமினன்ட் குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரேஷியல் லேபிள்ஸை எத்னிக் குரூப்ஸ் மேலே அதை வைக்கிறாங்க. கரெக்டாக? இப்போது இந்த மேலே அமெரிக்கா ஆஃப்ரிக்கன்ஸில் ஒயிட்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த நாமெல்லாம் இப்போ ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸோடு சேர்ந்து எல்லாம் ஒரே எத்னிசிட்டி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணாமல் நாம் எங்கே ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டியாக இருக்கோம். ஸோ இது இன்னும் சுப்பீரியர் ஆக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ரேஷியல் அங்கே கொண்டு வந்து அவங்கள அங்கே விதைக்கிறாங்களா இல்லையா? ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொல்லும்போது அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இன்டிஸ்டிங்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த எத்னிசிட்டி அண்ட் ரேஸ் குறித்து உங்களுடைய புத்தகத்தில் ஒரு வாட்டி படிங்க. படித்ததுக்கு பிறகு இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்களாக ஓனாகவே வந்து எழுதி படுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து உங்கள் ஆன்சரில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் உருவாகுதோ, இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வேறு எது வேணாலும் நீங்கள் கோட் பண்ணி எழுதலாம். பட் ஆனால் 150 வேர்ட்ஸில் எழுதுங்க, அதாவது 1.5 பேஜில் எழுதி முடிங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த சந்திப்போம். நன்றி.